லவுடா ஏதாவது பேச. சார் நான் எப்படி சார் ஆரம்பிக்க முடியும்? நீங்க தான் ஏதாச்சும் பேசணும். ஐயோ, சக்தியை வேற காதலிச்சிட்டு உங்ககிட்ட லவர் மாதிரி பேச வரலையே. சரி, நான் ஒண்ணு பண்றேன். உன்னை சக்தி மாதிரி நினைச்சுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிடு. சூப்பர் ஐடியா சார். நான் பிரீத்திங்கிறத மறந்துடுங்க. சக்தி தானே நினைச்சே பேசுங்க சார். சரி, நீ இந்த சார் எல்லாம் சொல்லாத. சக்தி சொல்ற மாதிரி என்ன வெற்றினே கூப்பிடு. ஓகே சார். மறுபடியும் சாருன்னு சொல்றேன். சாரி. ஓகே வெற்றி. சரி. சக்தி, உன்னன்னு தான் நினைக்கிறேன். நீ தான் என் கண்ணுக்கு தெரியணும். ப்ளீஸ் சக்தி. என்ன வெற்றி அப்படி பாக்குற? அது உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. இன்னும் எவ்வளவு நேரம் என்ன பாத்துக்கிட்டே இருப்ப வெற்றி? எனக்கு சலிச்சு போற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேற எவளையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையில நீ வந்தது எனக்கு கிடைச்ச வரம். இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன். என் கூடவே வச்சுப்பேன். டேய் வெற்றி, டேய் எந்திரா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? இவ கைய புடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே. ஏன் பிரீத்தி, உனக்கு எதுவும் அசிங்கமா இருக்கா பிரீத்தி? இல்ல இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு வெற்றி. அப்புறம் என்னவா? டேய் நீ எல்லாம் விளங்க மாட்டடா, உருப்படவே மாட்ட. விட்டு குட்டிச்சவராதான் போவேன். ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்தா இன்னும் நீ என்ன டென்ஷன் பண்றியா? உனக்கு எல்லாம் அறிவுங்கிறதே இருக்காதாடா? ஏய், என்ன விட்ட ஓர பேச. அர்ஜென்ட்டா பேசணும்னு போன்ல சொன்னீங்க. என்ன விஷயம் பூஜா மேடம்? அந்த சக்தியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் உன்னை வர சொன்னேன். அட போங்க, நாமளும் அவ கதையை முடிக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். ஆனா ஒரு வாட்டியும் அவ நமக்கு பல்பு கொடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த வாட்டி அவளால தப்பிக்கவே முடியாது. அவளை ஒரேடியா மேல அனுப்பிட வேண்டியதுதான். அதுக்கான பிளானோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்ன பிளான் சொல்லுங்க மேடம், அதை இமிடியேட்டா செஞ்சிருவோம். அந்த சக்தி இன்னைக்கு மலையூர் கிராமத்துக்கு போயிருக்கா. அங்க இருந்து அவ உயிரோட மட்டும் திரும்பி வரக்கூடாது. மலையூர் கிராமத்துக்கு அவ எதுக்கு போறா? அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதோ கிளாஸ் எடுக்க போறாளாம். அட போங்க. இப்பதான் எனக்கே தகவல் கிடைச்சது. மலையூருக்கு போற சக்திய நீ அங்கேயே வச்சு கொல்லணும். அதுக்கு யார் யார துணை கூப்பிடணுமோ நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா அந்த சக்தி மட்டும் அங்க இருந்து உயிரோட திரும்பி வரக்கூடாது. புரியுதா? சக்தி மட்டும் தனியா போனா அவ கதையை ஈஸியா முடிச்சிடலாம். கூட அந்த வெற்றி பயலும் வருவானே, கஷ்டமா இருக்குமே. சக்தியும் வெற்றியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த வெற்றி அவளுக்கு துணையெல்லாம் வரமாட்டான். சக்தி மட்டும் தனியா தான் அந்த மலையூருக்கு வருவா. சோ நீ என்ன பண்றனா, அதுக்கப்புறம் சக்தியை கொன்னாச்சுங்கிற நியூஸ மட்டும்தான் நீ என்கிட்ட சொல்லணும். புரியுதா? ஓகே பூஜா மேடம், சக்தியை கொன்னாச்சுன்ற செய்தியோட தான் நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன். வரேன் மேடம். இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் கலெக்டர் மேடம் பேசுவாங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருங்கால திட்டம் என்ன? யார் யார் என்னவாகணும்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. நான் கலெக்டர் ஆகணும் மேடம். மேடம் நான் இன்ஜினியர் ஆகணும். ஐபிஎஸ் ஆகணும் மேடம். ஐஏஎஸ் ஆகணும். நான் இன்ஜினியரிங் மேடம். நான் கலெக்டர் ஆகணும். மிலிட்டரி மேடம். ஐபிஎஸ் ஆகணும் மேடம். எஸ்ஐ ஆகணும் மேடம். ஐபிஎஸ் ஆகணும் மேடம். ஓகே ஓகே, போதும் போதும். எல்லாரும் படிச்சு பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. உங்க படிப்பை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு கெட்ட விஷயமா இருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு அழகிய கொடுக்கிற விஷயமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, சினிமால வர ஹீரோ நல்லவன், வில்லன் கெட்டவன்னு நாம நினைக்கிறோம். ஆனா வில்லனோட பார்வையில இருந்து பாருங்க, அவனுக்கு ஹீரோ தான் கெட்டவன். சோ அவங்கவங்க பார்வையில அவங்கவங்க ஜட்ஜ்மெண்ட் மாறும். இப்போ மாறக்கூடிய ஒண்ண வச்சு எல்லா மக்களுக்கும் நாம நல்லது எப்படி செய்ய போறோம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அண்ணே, அண்ணி ஒரே இதை குழப்புறாங்களே. இருடா. எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது எப்படி, அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். உஷா, உஷா, சித்தி, உங்க அப்பா விஷ சாரையும் குடிச்சிட்டாரு.